நடிகர் மற்றும் டைரக்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஜூன் 12ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவை சொல்ல போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ அது என்ன முக்கியமான முடிவு அப்படின்னு அஃபிஷியலாக ஒரு வீடியோ ஒன்று பேசி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னப்போ நானும் அவருடைய கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யலாம் அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனாலவே நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அரசியலேருந்து விலகிட்டாரு. அவர் எடுத்த முடிவு கரெக்ட் தான். ஆனால் அவர் வந்திருந்தா நானும் அவர் கூடவே சேர்ந்து அரசியலுக்கு வந்திருப்பேன். தலைவர் அரசியலை விட்டு போனதுனால நானும் அதில் ஈடுபாடு காட்டல. தலைவர் அரசியலுக்கு வராதது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம நண்பர் விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறப்ப நீங்களும் வாங்க ஒன்றா சேர்ந்து அரசியலில் பயணிக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. தலைவர் வந்திருந்தா கண்டிப்பாக நான் வந்திருப்பேன். ஆனால் இப்போ அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டேன். இந்த மாதிரி நண்பர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர சொல்லி கேட்குறாரு, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மாவும் கொஞ்சம் தயங்கினாங்க. அதுக்கப்புறம் 2026 தேர்தல் நடந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் அமோக வெற்றி பெற்றாரு. வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் என்கிட்ட மறுபடியும் நீங்கள் கட்சிக்கு வாங்க வந்து சேருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமும் நான் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்களும் சரிப்பா நீயும் அரசியலுக்குள்ளே போ, மக்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அரசியலுக்கு போக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நானும் அரசியலில் பயணித்து மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களாகிய நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான் நான் முடிவெடுக்க போகிறேன். நீ அரசியலுக்கு போ, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போகிறேன். இல்லை நீ அரசியலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பயும் போல் மக்களுக்கு என்ன செய்யறனோ அதை நான் என்னுடைய அறக்கட்டளை மூலிமா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவருடைய முடிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வீடியோ மூலிமா மக்களாகிய நம்மகிட்ட முடிவை சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் அரசியலுக்கு வராமல் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறாரு, அதனால் அவர் அப்படியே செஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.